ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்சி ஆரி அண்ட் டெய்லரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து டிசைன் போட தெரியும், ஆனால் ஸ்டிச்சிங் பண்ண தெரியாது கட் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு அழகான கட்டிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் கட்டிங் போட்ட வீடியோ தான் இதில் இருக்குது. இதை பாருங்கள், எட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், நீங்களும் கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஆரி ஒர்க் டிசைன் இது தான். ஸோ இதை தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நான் லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நெக் டிசைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம வந்து இது மேலே வந்து நல்லா டீப்பாக மார்க் பண்ணதுக்கப்புறம் தான், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து க்ரீன் கலர் சாக்கில் வந்து நான் மார்க் பண்ணனால உங்களுக்கு தெரியலை. ஸோ இதை கொஞ்சம் டார்க்காக நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணது நல்லாவே தெரியுது. ஸோ இதை வந்து அப்படியே தான் இது மேலே வந்து போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆரி ஒர்க் போட்டிருக்க மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ டிசைனும் அதாவது பின்பக்கம் உள்ள டிசைனும் முன்பக்கம் உள்ள டிசைனும் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே லைனிங்கை போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம லைனிங்கை வந்து இந்த மெயின் பீஸ் மேலே நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம மெயின் பீஸ்லேயும் வந்து கழுத்தை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து லைனிங் பீஸில் இந்த மாதிரி நெக்குக்கிட்ட ஒரு ஸ்நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம் கோல்ட்டையும் ஒரு ஸ்நாட்ச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அப்போ தான். ஸோ இந்த பக்கம் பார்ட்ரு வந்து நம்ம வந்து மடித்து அடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்நாட்ச் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனிங் கிளாத்தில் வந்து ஒட்டை கட் பண்ணிடாமல் ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ நீங்கள் வந்து தள்ளி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வரும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நான் கிளாத்து விட்டுருக்கேன் பாருங்கள், சைடில் எல்லாம் இந்த மாதிரி விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து சேமாக, அதாவது பின்னாடி நம்ம டிசைன் போட்டிருக்கோம், சேமாக அதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைனிங் வந்து மேலே போட்டோம். ஸோ இந்த பார்டரும் அதாவது இங்கே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் நேராக. ஸோ இந்த பார்டரும் அந்த பார்டரும் சேமாக இருக்க மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ சைடில் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் பத்தாது. அதாவது லைனிங்லேயும் மெயின் பீஸ்லேயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பண்ணணும். ஸோ இதை வந்து இப்போ ஹேண்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹேண்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ வந்து லைனிங் பீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மெயின் பீஸ் ரெண்டு பக்கமுமே கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தான் கட் பண்ண போகிறோம். இதை அப்படியே மடித்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைடு மட்டும்தான் இந்த டிசைன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி போடுங்க. மாற்றி லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி போட்டுறாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து இது மேலே வைக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணும்போது கூட நம்ம இந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து இதில் நல்லா கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம இதை விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதில் வந்து 2 தான் மடிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ரைட் சைடும் வரணும், லெஃப்ட் சைடும் வரணும் இந்த மெட்டீரியல். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பீஸ் வந்து 2 வர்ற மாதிரி நம்ம அடித்து வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கீழே உள்ள பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து
கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஈஸியான மெத்தடு தான். ஸோ என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.